அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் குரு பகவான். தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனித்து பலம் வருவதால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. மேலும் குறிப்பாக கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனித்து வலம் வந்தாலும் உச்சம் பெறுகிறாருங்க. எனவே காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாகவே நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் தனித்து இருப்பதை காட்டிலும் மிக வலுவாக மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பதுதான் மிக பெரிய அளவில் மனித வாழ்வில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் குரு பகவான் தனித்து உச்சம் பெறுகிறாருங்க. தனித்து உச்சம் பெறும் குருவால் காத்திருக்கும் அதிர்ச்சி இது நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்று பார்க்கும்போது உறுதியாகவே நவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான். அது மட்டுமல்லாது குரு பகவான் சில கிரகநிலைகளை பகை கிரகங்களாக தனது பார்வையில் பார்த்தாலும் அந்த கிரகம் உட்பட எந்த ஒரு கிரகமுமே குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. என்றால் குரு பகவானை நட்பு கிரகமாகவோ சமகிரகமாகவோ மட்டும்தான் அனைத்து கிரகநிலைகளும் பார்க்கின்றன. எனவேதான் குரு தனித்து வலம் வருவதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வரும்போது பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குருவுடன் இணையும் மற்ற கிரகநிலைகளாலும் தோஷம் நீங்கி அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே மனித வாழ்வில் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த வேளையில் தனித்து உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான். இது நிச்சயமாக சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில சந்தர்ப்பங்கள் அமைவதற்கான சூழல் உண்டு. ஆனால் அதே வேளையில் அவர் உச்சபலம் பெறுவதால் அவையை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை திட்டமிட்டு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வரும். பொதுவாக குரு பகவான் நீச்சம் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்பு. ஆனால் அவர் ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க அமைப்பு. அதைவிட உச்சபலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் அவர் வக்ரகதியில் திரும்புவதற்கு பதிலாக தனது சொந்த நட்சத்திரத்தில் மிகவும் வலுவாக அதிசாரமாக உச்ச ராசியில் உச்சம் பெறுகிறார். எனவே குரு பகவான் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பு. நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொன்னாலும் கூட அவர் தனித்து வலம் வருகிறார். அவ்வப்போது சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணைகிறார். எனவேதான் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை. ஆனால் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணையும் போது குரு உச்சபலம் பெற்றிருக்கிறார். எனவே அவ்வப்போது இணைந்தாலும் கூட அபரிவிதமான வளர்ச்சி குரு சந்திர யோகத்தின் காரணமாக உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே உங்களை தேடி வரும். எனவே திட்டமிட்டு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் மற்ற நிதானமாகவும் செயல்படுத்த முயற்சி செய்தால் தனித்து உச்சம் பெறும் குருவால் ஏற்படும் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே மாறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவான் மிகவும் அபரிவிதமான நன்மையை எந்த ஒரு இடத்தில் சஞ்சரித்தாலும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் சில இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரிடம் இருந்து நன்மை கிடைப்பது தடைபடுவதற்கான சூழல் உண்டு. உறுதியாக அவர் தோஷமற்றவராக இருப்பதால் அவரிடம் இருந்து சிக்கலோ சிரமமோ எதுவுமே ஏற்படாது. நிறைந்த நன்மை மட்டும்
மட்டும்தான் வரும். ஆனால் அவர் சாதகமற்ற அமைப்பில் ஜென்மம், அஷ்டமம், 3, 10, 6, 12 ஆகிய 6 இடங்களில் வலம் வரும்போது சில நேரங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதே வேளையில் அவர் விரயத்தில் வலம் வந்தாலும் கூட சுப விரயங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூடும். இருந்தாலும் அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த இடத்தை தவிர 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியை அள்ளி கூட பாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும். ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் பக்ரம் பெறுவதற்கு பதிலாக அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கிறார். அதிசாரமாக அவர் உச்சம் பெற்றிருப்பதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இந்த வேளையில் சற்று அதிகமாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழலாக பார்க்கப்படுகிறது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். குருவின் பார்வை கிடைத்தாலே போதும் பல தோஷங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி மனித வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த வேளையில் குரு பகவானின் பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் உச்சம் பெற்ற அமைப்பில் வலுப்படுத்துவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. காத்திருக்கும் அதிர்ச்சிகள் அனைத்தும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறும் இனிமையான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். எனவே குரு பகவானின் அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிறைந்த நன்மையும் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் நிறைவாக நிச்சயம் உங்களை தேடி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. அப்படி உச்சம் பெறுவது மட்டுமல்லாது இந்த வேளையில் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் சீராகும். கடன்களை அடைத்து நிம்மதி பிறப்பதற்கான வாய்ப்பும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சிறப்பான தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளை அமைகிறது. குடும்பஸ்தானம், தொழில் ஸ்தானம், விரயத்தை பார்ப்பதால் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. விரயத்தை பார்ப்பதால் வீண் விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல், புத்திரபாகியம் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பல காரிய தடைகள் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. குடும்ப பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் ஏற்றம் நிறைந்த ஒரு தருணமாகவும் இந்த வேளை அமைகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். பணிச்சுமை விலகும். ஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மேல் அதிகாரிகள், சக பணியாளர்களுடன் ஒத்துழைப்பு கிடைப்பதால் உற்சாகத்துடன் பணி சார்ந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய சிறிய முயற்சிக்கு கூட மிகப்பெரிய அளவிலான நல்ல வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. திட்டமிட்டுதலில் மிகப்பெரிய அளவிலான அசுர வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். அரசியலில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. கும்பராசி எதிர்பார்க்கக்கூடிய புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். விவசாயத்துறையில் அபரிவிதமான லாபமும் வளர்ச்சியும் உண்டு. கால்நடை வளர்ப்பில் அமோகமான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கும் சிறப்பான தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணம் யோகம் நிறைந்த பல வாய்ப்புகள் உறுதியாகவே தடைதாமதமின்றி, சிக்கல் சிரமமின்றி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் எளிதில் கைகூடுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைதாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிக்கலும் இன்றி கிடைக்கும். காத்திருக்கும் அதிர்ச்சி கூட உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கைகூடும்.